ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம மலைக்கு மேலே இருக்கிற முருகர் கோவிலும் அதே மலைக்கு மேலே முருகர் கோவிலுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற சூரியன் படாத தண்ணி ஆசிரமம்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மேலே போய் பார்க்கணுன்னா அந்த வீடியோவில் போய் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க. மலைக்கு மேலேயே முருகர் பெருமாள் ரொம்ப அருமையாக அற்புதமான காட்சி. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்கிற முருகப்பெருமாளே தரிசிங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வள்ளிமலையை கிரிவல பாதையை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நம்ம வந்து மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிரிவலத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து அதிகமாக கல்யாண மண்டபங்கள் நிறைய இருக்கும். இங்கே நிறைய கல்யாணம்லாம் நடக்கும். இல்லை பெரிய கல்யாண மண்டபம் பாருங்க, பெரிய மண்டபம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மண்டபம். இங்கே கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து புக்கிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். நேராக நம்ம பார்க்குறது தான் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற முருகர் கோவில். இதெல்லாம் கூட மண்டபம் தான், நிறைய ஃபுல் நீட்டுக்கும் மண்டபம். இந்த சைடும் மண்டபம். எல்லாம் பழைய மண்டபம். இங்கே பாருங்க, அட்ரஸ் இங்கே இருக்குது. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், வள்ளிமலை, காட்பாடி வட்டம், வேலூர் மாவட்டம். இதுதான் வள்ளிமலையோட அட்ரஸ், கோவிலோட. இது வந்து கோவிலுக்கு முன்னாடி வந்து மண்டபம் அமைஞ்சிருக்கு. இதான் வந்து பாட்டு கச்சேரி எல்லாம் வந்து திருவிழாக்கு நடத்துவாங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம்.
கோவிலில் உள்ள அருமையான தரிசனம் முருகப்பெருமாள் தரிசனம். இப்போ நம்ம கோவிலை ஒரு வலம் வந்து அதுக்கப்புறமா நம்ம மலையை சுற்ற ஆரம்பிச்சிடலாம். கோவிலோட மூலவர் கோபுரம் அந்த சைடு போனால் நல்லா தெரியும். கொலு மண்டபம். இப்போ நம்ம கொலு நடந்தது இல்லைங்களா, அப்போ வந்து கொலு வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. கொலு மண்டபம். மூலவருடைய கோபுரம். மயில் இருக்கும் தெரியல. ஆஹா, மயில். சின்ன வயசு வரப்போ மயில் இருந்துச்சு. இங்கே பேக் சைடில் அப்படியே இந்த வழி இல்லை, குளத்துக்கு போகிற வழி. இப்போ நம்ம வந்து கோயில் வெளியே போய் சைடில் சுற்றின்னு தான் போனோம். இங்கே ஒரு மண்டபம் அமைஞ்சிருக்கு. இது எதனா நிகழ்ச்சி நடத்தும்போது நடத்துவாங்க. பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு வழி போகுது. இந்த வழியில் போனால் மலைக்கு ஏறுற படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் படி, ஒரு 10 படிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலோட குளம். இங்கேருந்தா மலைக்கு போகிற படி ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க எவ்வளோ பெரிய குளம். இதான் வள்ளிமலை குளம். கோவிலோட குளம் மலைக்கு அடிவாரத்துலேயே அமைஞ்சிருக்கு. சுத்தமாக இருக்குது தண்ணி. தெரியுது பாருங்க, மலைக்கு மேலே கோவில், முருகர் கோவிலோட கோபுரம் தெரியுது பாருங்க. கோபுரம் பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுது. நம்ம கோவிலோட குளத்தை பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த வழியிலே தான் நம்ம திருப்பி போனோம். கோவிலோட தேர் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்துட்டோம். இங்கே பாருங்க லைனாக ரோடு ஓரமாக பனைமரம் லைனாக இருக்குது. பனைமரம். மலையை சுற்றுற கிரிவல பாதை. இல்லை ரோடு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க. நம்ம ஊர்லலாம் கேப்பே இல்லாமல் வண்டி போயின்னு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது ரோடு. ரொம்ப சூப்பராக நடக்கும் தேர் திருவிழான்னு சொல்லி 5 நாள் தேர். அதுதான் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது வள்ளிமலையில். திருவிழா வந்து ரொம்ப விமர்சையாக அதிகமான கூட்டம். இங்கே வரவே முடியாது. இப்போ வந்து நம்ம காலியாக பார்த்துருக்கோம் ரோடை. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கால் வைக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு ஜனம் இருப்பாங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் வராங்க. இங்கே இருக்கிற வள்ளிமலை என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமாள் மனைவியாக மணந்த வள்ளி அம்மை வந்து இந்த மலையில் தான் பிறந்து வளர்ந்து ஆடி பாடி இந்த குருவியெல்லாம் ஓட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடம்லாம் வந்து மேலேயே இருக்குது. அவங்க பிறந்து வளர்ந்த
மலை இது வள்ளிமலை. இங்கே இருந்தால் முருகப்பெருமாள் வந்து வள்ளியை மணந்தார். இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. மலையை சுற்றி வர அருள்மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர். கோவிலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி ஒன்று அமைஞ்சிருக்கு. நிறைய தண்ணி இருக்குது. பெயிண்டிங், அருமையான பெயிண்டிங். ஆஞ்சநேயர் கோயில் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். திருப்பியும் நடக்க ஆரம்பிப்போம். என்ன பாட்டி எல்லாம் வந்து கோல் வச்சுன்னு போகிறாங்களா? கிரிவலம் முருகப்பெருமாளை வேண்டிக்கிட்டு பாட்டி தாத்தா எல்லாம் கோல் ஊனின்னு போகிறாங்க பாருங்க. மலையை சுற்றி வந்துடுவீங்களா? ஓகே. ஏரி ஏரி கரெக்டாக சொன்னான். வள்ளிமலை. பெரிய பாறை பாருங்க. இங்கே ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு பாறைக்கு சைடில். மலை, வள்ளி மலை. ஆனால் கோவில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. இது அப்படியே மலை தொடர்ச்சியாக இருக்குது. நம்ம இந்த சைடு போனோன்னா நம்ம வேலூருக்கு போகிற வழி இது. இந்த சைடு தான் வந்து மலையை சுற்றுற கிரிவல பாதை. இங்கே போட்டிருக்கு பாருங்க போர்டு, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வள்ளிமலை. அந்த சைடு மலைக்கு கோவிலுக்கு போகிற வழி. இப்போ இந்த பக்கம் தான் நம்ம கிரிவல பாதை. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து நம்ம கோயிலாண்டேருந்து இந்த இடத்துக்கு? ஒரு 2 கிலோமீட்ரு தள்ளி வந்து இங்கே வந்து மரம் ஒன்று இருக்குது, ஆலமரம். இங்கே தான் வந்து 3வது தேர் இங்கே தான் நின்று அதுக்கப்புறம் ஒரு நைட்டு இருந்து இங்கேருந்து திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுமா. இதுதான் பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து வர வழி வந்து அதுக்கப்புறம் இப்படியே வந்து வள்ளிமலைக்கு போகிற வழி. நாம் இந்த சைடில் அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் கிரிவல பாதை. இங்கே வந்து நம்ம நிற்கிறது வந்து இந்த 3 வழி கூறுற இடத்துல நடுவில் இருக்கும். இந்த இடத்தோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தேர் கோவிலாண்டேருந்து கிளம்பி இங்கே வந்து 2வது நாள் 3வது நாளில் இந்த இடத்துல வந்து தேர் நின்றுடும். இங்கே வந்து 3ஆம் தேர் நிற்கிற அன்றைக்கி இந்த பக்கம் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் ஆடு மாடு எல்லாரும் வந்து இங்கே தேர் சுற்றிக்கின்னு மாட்டோட சுற்றிக்கின்னு போவாங்க. தேரை வந்து சுற்றி வருவாங்களா? தேர் சுற்றி அந்த மாதிரி வந்து சுற்றி வந்தால் நல்லதா? நல்லது. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு 5 கிலோமீட்டர் அந்தாண்டு மாடு ஆடு ஓட்டுன்னு வந்து சுற்றிட்டு கருப்பு தேங்காய் வச்சுட்டு தேர் மேலே உப்பு மேலே ஏசிட்டு சுற்றிட்டு போவாங்க. எல்லாம் வேண்டுதல்லாம் இங்கே தான் செலுத்துவாங்களாம். ஏன்னா இங்கே தேர் வந்து இதுக்கொசரமே இங்கே வந்து ஒரு நைட் இங்கே இருக்கும். அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா இங்கே தான் அதிகமாக இருக்கும். காலையில் 11 மணி இல்லை மறுநாள் காலையில் 11 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கும் தேர். வள்ளிமலை சுற்றி இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் வந்து இந்த திருவிழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. தேர் வந்து 5 நாள் இந்த மலையை சுற்றி வர வரைக்கும் தேர் கூடவே இருப்பாங்களாம், நைட்டும் பகலும். தேர் எங்கே இருக்குதோ அங்கேயே தங்கி அங்கேயே செஞ்சு சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிடுவாங்களாம். இப்போ வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை, நிறைய வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா நிறைய பிரசாதம் எல்லாம் தராங்க. இங்கே அன்னதானம் நிறைய ஆயிடுச்சு. நீங்கள் தேர் அப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும். வள்ளிமலை தேர் திருவிழாவோட வீடியோவும் போட்டிருக்கோம். வள்ளிமலையை பற்றி 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 3 வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களே போய் பாருங்கள். அந்த தேருக்கு வந்து எவ்வளோ ஜனம் இருக்கும், தேரை சுற்றி எவ்வளோ ஜனம். இந்த கிராமத்து மக்கள்லாம் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து இங்கே இருக்கிற வள்ளிமலையில் இருக்கிற முருகப்பெருமாளை தரிசிக்க நிறைய பேர் வராங்க. இங்கே தான் வந்து 3வது தேர் நின்றுட்டு திருப்பியும் இதுதான் கிரிவல பாதை, இந்த சைடு தான் போகும்.
வாங்க போகலாம். பசங்க பாருங்க ஒரே என்ஜாய் பண்ணுறாங்க. இதுதான் வந்து கிராமம், சின்ன கிராமம். கொஞ்சம் வீடு தான் இருக்கும், சும்மா கொஞ்சம் தூரம் தான் வீடு இருக்கும். திருப்பியும் வந்து நம்ம வந்து மலைப்பாதை. அம்மன் கோவில், கங்கை அம்மன் கோவில் தானே? கங்கை அம்மன் கோவில். பேர் என்ன உங்கள் பேரெல்லாம்? எத்தனை படிக்கிறீங்க? எத்தனாவது படிக்கிறீங்களா நீங்க? உங்க பேரு சொல்லு. ஆஹா, உங்க பேரெல்லாம்? ரேவதி. உன் பேரு? உன் பேரு? எப்படி சொல்லணும் பேரு? சக்திவேல். எல்லாம் இங்கே தாங்கிறீங்களா? இங்கே தான் வீடா? கோயிலாண்ட என்ன பண்ணுகிறீங்க? மாலை போட்டுருக்கோமா? ஓ அப்படியா? எல்லாம் ஓம் சக்திக்கு மாலை. நாய் ஏதாவது பார்த்துட்டு இருக்கோமா? அக்காக்கு எல்லாம் கூச்சப்படுறாங்க. கங்கம்மா கோயிலா இது? ஆமா, இது கங்கம்மா கோயில் தான். அது வந்து ஓம் சக்தி கோயில் கட்டிட்டு இருக்கோம். ஓ சரி சரி. ஓ அப்படியா? சரி சரி. கண்டிப்பா தரேன்னு கேட்டுக்கிறோம். சரி. சேனலுக்கா அழகான சுற்றுலா, அழகான சுற்றுலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ, பாய். இங்கே வந்து ஒரு பச்சையம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஃபஸ்ட்டில் வந்து பிள்ளையார், முருகர், ஆஞ்சநேயர் சுவாமி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர். இந்த சைடு நவகிரகம், பச்சையம்மன் கோவில், அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயம். கோவில் சாத்திட்டு இருக்கு. அத்தி மரம் காயெல்லாம் இருக்குதுல்ல? காய் நிறைய இருக்கு. அத்தி மரம். இந்த வீடு பாருங்க, மலைக்கு அடிவாரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஏற்கனவே வந்து கிரிவலம் வந்து இருக்கேன். எப்போ வந்தாலுமே இந்த வீடை வந்து கொஞ்சம் ரசிச்சுனே தான் போவேன். சின்ன வீடு தான், சின்ன ஒரு மெத வீடு, அழகாக அமைஞ்சிருக்கு. நல்லா காத்தோட்டமாக, அதுவும் இந்த மலைக்கு அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து இருக்கணும்னா உண்மையாக கொடுத்து வச்சுருக்கணும். சூப்பராக இருக்குது வீடு. சரி, நான் ரசிக்கிறது உங்களுக்கும் கொஞ்சம் காமிக்கலான்னு காமிச்சேன். கிரிவலம் வந்து போகும்போது மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கும். நம்ம வந்து திருவண்ணாமலை கிரிவலம் நிறைய பேர் போவோம், நாங்களும் போயிருக்கோம். இங்கேயும் வந்து நம்ம வரும்போது வந்து இந்த கிரிவலம்ன்ற போதே நம்மளுக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ அமைதியாகவும் சாந்தியாகவும் இருக்குது. நல்லா இயற்கையை ரசிச்சுக்கின்னு. கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு. பாருங்க, போர்டு கூட இருக்குது. ஆனால் ரொம்ப உள்ளே போனோம் இந்த பாதையில். கோயிலுக்குள்ளே ரொம்ப உள்ளே போகணுமாண்ணா? கொஞ்சம் தள்ளி தானா? ஆள் இருப்பாங்களா? சரி. சித்தீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு சித்தீஸ்வரர் ஆலயம், சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு. பாருங்க பாதை எப்படி இருக்குது. இதுக்குள்ளே போனோம், ஆனால் யாரும் ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க. போனால் நம்ம மட்டும்தான் போனோம். மலைக்கு அப்படியே ரெண்டு மலையும் இப்படி இணைஞ்சு நடுவில் வழி போகுது. கொஞ்சம் உள்ளே தான் சொன்னாங்க, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கிரிவலத்துக்கு தான் வந்தோம். வாங்க உள்ளே இருக்கிற சிவன் கோவில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் பாதை. நம்ம கிரிவலத்துக்கு பாதை பார்த்திங்கன்னா இந்த சைடில் போவோம். நம்ம இதில் வந்து நடுவில் ஒரு வழி பிரியுது. அந்த மாதிரி இந்த வழியில் வரணும். ஒரு மலைங்க எப்படி இருக்குது, ஒரே காடு தான் சுற்றியும். இங்கே வந்து கோவிலாண்ட யாருமே ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிரிவலம் போகிறவங்க வந்து இந்த மாதிரி உள்ளெல்லாம் அவ்வளோ வர்றதில்ல ஆளுங்க. அப்படியே சுற்றி மலையை மட்டும் சுற்றிட்டு முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஒருவேளை பௌர்ணமி இந்த மாதிரி, இன்றைக்கி பௌர்ணமி தான் நம்ம வந்துருக்கோம், ஆனால் ஆளுங்க யாருமே இல்லை. வேறு ஏதாவது பிரதோஷம் அந்த மாதிரி டைமில் இங்கே வந்து ஆளுங்க வருவாங்களா என்னன்னு தெரியல.
அப்படியே கொடி வை மாதிரி போகுது. எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில, உள்ளே போயினே இருக்குது வழி. பாருங்க, நல்லா உள்ளே போகுது வழி. கோவில்கிட்ட வந்துச்சு. ஃபுல்லாக மலை தான், நடுவில் இருக்குது கோவில், சிவன் கோவில். எப்பவுமே நம்ம ஐயா சிவபெருமாள் மலைக்கு அடிவாரம், மலைக்கு மேலே நிறைய அமைஞ்சிருப்பார். இங்கே தண்ணி கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற சன்னதியில் அம்மன் அமைஞ்சிருக்காங்க. அம்மன் நாகத்தம்மன் நினைக்கிறேன். அம்மன் அமைஞ்சிருக்காங்க. தலை மேலே நாகத்தோடு அமைஞ்சிருக்காங்க. அம்மன் சன்னதி இருக்குது. அதுக்கு அடுத்தது பழமையான கோவில். ஃபஸ்ட்டு பலிப்பீடம், நந்தி, அதுக்கப்புறமா சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு, சித்தீஸ்வரர். மேலே பாருங்கள், ருத்ராட்ச மாலை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எப்பவுமே சிவபெருமாளை நல்லா கொஞ்சம் கூட நம்ம வந்து குறை இல்லாமல் கையை நல்லா மேலே தூக்கி அவரை வணங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்குது. இது வந்து நான் ஐதீகமாக சொல்ல வரல, அவங்கவுங்க மனசுக்கு ஒரு திருப்தி. அவரை நல்லா கையை தூக்கி மேலே கும்பிடும்போது அவ்வளோ ஒரு திருப்தி வருது. சித்தீஸ்வரர் கீழே இருந்து கும்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கு. சின்ன கோவில் தான், மலை சுற்றியும் மலை வரும். அந்த சுற்றியும் மலை இருக்குது. இந்த பக்கம் ஒரு பாதை மாதிரி இருக்குது. அந்த கிரிவல பாதையில் அப்படியே கட்டாயி உள்ளே கொஞ்சம் தள்ளி தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, உள்ளே தான் இருக்குது. நல்லா இருக்குது கோவில். நம்ம வந்து நல்லா வந்து ஒரு குடும்பத்தோடு நிறைய கேங்காக வந்தோம்னா இங்கே வந்து ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கோவிலெல்லாம் பார்த்துட்டு கிரிவல பாதையில் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், சின்ன குளம் ஒன்று இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சின்னதாக இருக்குது குளம். இந்த படிக்கட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சின்ன படிக்கட்டு அழகாக இருக்குது குளம். தண்ணி கொஞ்சம் மழை வந்துன்னே இருந்ததால் கொஞ்சம் தெளிவு இல்லை, கொஞ்சம் கலராக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்படிக்கா பார்த்தீங்கன்னா இந்த சைடு கோவிலை சுற்றி வர வழியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஏரி மாதிரி போகுது. ஏரி தானே இது? கொட்டையா? செம காத்து, குனிஞ்சு வரணும், மரம் குனிஞ்சு. நல்ல அருமையான இடம், அருமையான தரிசனம். சரி, நம்ம கோயிலெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம், கிளம்பலாமா? வாங்க நம்ம கிரிவல பாதையை ஸ்டார்ட் பண்ணி கிரிவலம் நடக்கலாம். நம்ம சிவபெருமாளை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். பாருங்க, பெரிய பாறை, மலை மேலே ஒரு பெரிய பாறை, ஒரே பாறையாக நிற்கிது பாருங்க, செம பெருசு. பெரிய பாறை. இங்க பாருங்க, ஒரு தொட்டியில் வந்து தண்ணி இருக்கு. தொட்டியில் இது வந்து இந்த மலைப்பாதையில் வந்து இந்த மாதிரி மாடுங்கள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த மாதிரி அங்கங்கே தொட்டியில் வந்து தண்ணி ரொப்பி வச்சுருக்காங்க. தண்ணி எவ்வளோ சுத்தமாக நல்லா ரொப்பி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கேருந்து வீட்டுங்களில் மாடு ஓட்டி இந்த மாதிரி காட்டுக்கு விட்டுருவாங்க. அது மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தாக எடுத்தால் வந்து குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி அங்கங்கே தொட்டி கட்டியிருக்காங்க. பாருங்க, மாடு மேய்ஞ்சுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இதோட அதுக்கு வந்து தண்ணி வீட்டிலேருந்து குடிச்சிட்டு வந்தால் திருப்பியும் சாயங்காலம் போய் தான் தண்ணி காட்டுவாங்க. நடுவில் தண்ணி தாக எடுக்கும்ல, அதனால் வந்து இங்கே தொட்டியில் தண்ணி ரொப்பியிருக்காங்க. இங்கே தானா? முள்தோப்பு. எத்தனாவது தேர் இங்கே இருக்கிறது? இந்த இடத்துலையா? ஆமாம் ஆமாம்.
இங்கேருந்து எல்லாம் குளிச்சுட்டு வந்து தேர் பின்னாடியே போவாங்க எல்லாரும். இங்கே நீங்கள் வந்து அந்த தேர் கூட வரீங்களே, நீங்கள் வந்து இங்கே தங்குவீங்களா? இங்கே தங்கிட்டு சைடு ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு, சாப்பாடு செஞ்சு சாப்பிட மாட்டோம், சாப்பாடு செஞ்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடும். அவ்வளோதான். அதோட மறுநாள் காலையில் தான் சாப்பாடு. இன்னைக்கு காலைல சாப்பிட்டா அதோட மறுநாள் காலையில் தான் சாப்பாடு. அது வரைக்கும் சாப்பாடு கிடையாது. தேர் பின்னாடியே போகணும். இந்த இடத்துல வந்து நம்ம போன வாட்டி நம்ம தேர் திருவிழாவுக்கு வரும்போது இங்கே தான் வந்து தேரை பார்த்தோம். நம்ம இந்த தேர் 4வது தேருக்கு தான் நம்ம வந்தோம். இங்கே தான் கரெக்டாக தேர் நின்று இருந்தது. நம்ம பார்த்து தரிசனம் பண்ணோம் முருகப்பெருமாளை. இங்கே வந்து செருப்பை விட்டுட்டு தேர் நின்று எடுத்த ஒரு வணங்கிட்டு இந்த பாறைக்கு நேராக வந்து இங்கே தேர் நிற்கும். அருமையான காற்று இல்லை, சாம காற்று, அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. நம்ம வந்து அந்த சைடெல்லாம் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வண்டியில் போவோம், இல்லை சைக்கிளில் போவோம், இல்லை சில டைமில் சோம்பேறி பண்ணி போகாமே விட்டுருவோம். ஏதாச்சும் முகத்தில் ஏதாச்சும் சோறு தெரியுதா பாருங்க, அவ்வளோ காற்று. இந்த காற்று உண்மையாகவே மனுஷனுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயமாகுது இந்த காலத்தில். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடக்கிறாங்க. யாருமே கால் வலி டயர்டாகுது, தண்ணி கூட கேட்கல. பார்க்க போனால் அங்கே வந்து நம்ம சிவன் கோயில் பார்த்தோம், அங்கே வந்து ஒரு டேங்க் இருந்தது, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடித்தாங்க எல்லாரும். தண்ணி நல்லா இருந்துச்சு. மலை பாருங்க, பாறை பாருங்க, இது சூப்பராக இருக்குது. இந்த பாறை மேலெல்லாம் ஜனம் இருக்குமா? திருநாப்பாவா தேர் திருவிழாப்போ அந்த பாறை மேலாம் ஜனம் வந்து பார்ப்பாங்களாம். செம இடம், நல்லா இருக்கு. மாதத்துக்கு ஒரு முறை வந்து பௌர்ணமி வருது. நம்ம இந்த மாதிரி கிரிவலம்லாம் வந்தால் இது ஒரு மலையே சுற்றி வரும். நல்லா வந்து ஒரு உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம முருகப்பெருமாளை சுற்றி வர அந்த திருப்தியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் மாதத்துக்கு ஒரு முறை. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக வள்ளிமலைக்கு வந்து ஒரு முறை கிரிவலம் வந்து பாருங்கள், மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 வழி கூடுது. இங்கே வந்து இது வந்து கிரிவலத்துக்கு போகிற பாதை. இப்போ நம்ம வந்த பாதை இது. இப்படி வந்து ஒரு சைடில் ஒரு வழி பிரியுது. இங்கே வந்து ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு பாருங்க, வண்டி கூட வருது இந்த ஊர்லேருந்து. இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து முருகப்பெருமாளை தரிசிக்கணுன்றதுக்காக தேர் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் நிற்குமா. ஏன்னா இப்போ வந்து இங்கே இருந்து நம்ம கோவிலுக்கு இதுதான் வந்து லாஸ்ட்டு தேருன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிறுத்திட்டு, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை டைமில் இந்த இடத்துக்கு வந்து சேரும் தேர். இங்கே இருந்து வந்து நம்ம கோவிலுக்கு அடிவாரத்தில் லாஸ்ட் தேர் போய் நின்றுடும். இப்போ நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதால வந்து சாயங்காலம் 4:30 ராவு காலன்றதால ராவு காலத்தில் கோவிலாண்ட தேர் வந்து போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் நிறுத்தி இன்னும் 2 இடத்துல தேரை நிறுத்துவாங்களாம். அதுக்கப்புறமா அந்த 6 மணி ராவு காலம் முடிஞ்ச உடனே கரெக்டாக கோவிலாண்ட போய் தேர் நிற்கிற மாதிரி வந்து இங்கே வந்து செய்கிறாங்க. நல்ல நேரம் வர வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தினா அந்த 6 மணி ராவு காலம் முடிஞ்ச உடனே தேர் கரெக்டாக போய் மலைக்கு அடிவாரத்தில் நின்றுடும். தேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாங்கியம் சம்பிரதாயத்தோடு வந்து 5 நாள் தேர் திருவிழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த மலையை சுற்றி தான் நம்ம கிரிவலம் பாதையில் நிறைய மலைகள் கடந்து வந்திருக்கோம். இந்த மலையை சுற்றி வந்து தேர் வந்து போகுது. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். அந்த 3 வழி கூடுற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம். இங்கே வந்து ஒரு பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. போர்டில் சரியாக தெரில. தென்னை வெங்கடேஷ பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டில் வந்து சிவன் கோவில் பார்த்தோம் உள்ளே போய். இங்கே பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. இது மலைக்கு அடிவாரமாக ஓரமாக அமைஞ்சிருக்கு.
ஏன் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க கோவில்? ஏகாதசிக்கு. ஓ அப்படிங்களா, சரி சரி. கோவில் உள்ளே போக முடியாது, அப்படியே சுற்றி வரலாம். போகலாங்களா? உள்ளே போகலான்னு சொன்னாங்க. பெருமாளை தரிசிக்கிற பாக்கியம். இப்போ ஏகாதசின்றதால மூலவர் சிலை, அதனால இப்போ வந்து ஓ இது வந்து சொர்க்கவாசல் வந்து திறந்தாங்கல்ல, அப்போ வந்து மூலவர் சிலைக்கு வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓஹோ சரி சரி. பரமபாதநாதர் வைகுண்டத்தில் வந்து இந்த 4 வாசல் உள்ள மண்டபத்தில் தான் வந்து மகாவிஷ்ணு வந்து சேவை சாதிப்பார். அந்த கோலத்தில் இந்த சேவை சாதி. ஓ ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட இங்கே இருப்பார். நமக்கு வந்து இது தாயார் இல்லாதனால 2 தேவையார் மட்டும் வச்சுருக்கோம். ஓ சரிங்க. மூலவர் மகாவிஷ்ணு வந்து சில முனியராக வந்து தவம் பண்ணுறாருங்க. அந்த தவத்து கலைத்துக்கு தான் வந்து மகாலட்சுமி தாயார் மானா வர்றாங்க. மான் வயிற்றுக்கு தான் வந்து மகாலட்சுமி வள்ளி கொடுக்குறாங்க. அந்த வள்ளி தான் வந்து பெருங்களாயிட்டு முருகர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஓ சரி சரி. அதில் வள்ளிமலைக்கு 3 தாரம் மகாவிஷ்ணு அந்த சுயம்பு பின்னாடி இருக்காருங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா சுயம்பு விஷ்ணு பாறையிலேயே சுயம்பு இருக்காரு. ஓ பின்னாடி இருக்கு பாருங்க, அது வந்து இங்கே வந்து சுயம்புவா எழுந்தருள் இருக்காரு. ரொம்ப அற்புதமான கோவில். கருடுவான் அவரோட சன்னதிக்கு, மூலவர் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல கருடுவான் சன்னதி. நம்ம இங்கே கோவிலோட வரலாறை உள்ள சொன்னார். அற்புதமான வரலாறு. நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் கோபுரத்தில், கோயிலை ஒட்டி ஒரு பாறை, பின்னாடி லக்ஷ்மி வராகி ரூபத்தில் பெருமாள், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராமர், மேலே பார்த்தீங்கன்னா ராமர், இந்த சைடில் கல்கி. ஓஹோ கல்கி. அதுக்கு மேலே வந்து கிருஷ்ணர். அற்புதமான கோவில். உள்ள மூலவர் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்காரு. அதுக்கு பின்னாடி நம்ம பார்த்துருப்போம் சுயம்பு மூர்த்தியான பெருமாள் அமைஞ்சிருக்காரு. முன்னாடி பெருமாள். இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஓரமே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். இங்கே வந்து எதற்கோ வெங்கடேஷ் பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு, நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த கோவிலோட வரலாறு வந்து குருக்கள் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். இங்கே வந்து வெங்கடேஷ பெருமாள் வந்து தவம் இருந்திருக்காரு. அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு லக்ஷ்மி தாயார் மான் ரூபத்தில் வந்து இங்கே வரும்போது அவங்க மான் வயிற்றுல வந்து வள்ளி அம்மை பிறந்திருக்காங்க. தவத்தை கலைக்க மான் ரூபத்தில் லக்ஷ்மி தாயார் வந்திருக்காங்க. அந்த அம்மன் மான் ரூபமாக இருக்கும்போது அவங்க வயிற்றுல தான் வந்து வள்ளி அம்மை பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து முருகப்பெருமாள் திருமணம் செஞ்சுருக்காரு. இந்த கோவிலோட வரலாறா சொன்னாங்க. முருகன் வந்து கல்யாணம் பண்ண முக்கிய காரணம் வந்து வெங்கடேச பெருமாள் சொல்லியிருந்தாரு. ஆமா, நம்ம பார்த்தோம் உள்ள மூலவர் சன்னதியில பின்னாடி இருக்கிற வந்து சிற்பம் வந்து சுயம்புவா தோன்றிய சிற்பம்னு சொன்னாரு. சின்ன கோவில் தான், மலைக்கு அடிவாரம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான கோவில். மலையை சுற்றும்போது வந்து சுற்றுறது மட்டும் இல்லாமல் சுவாமிகளை தரிசனம் பண்ணினே சுற்றும்போது மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. வாங்க திருப்பியும் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு நம்ம திருப்பியும் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஒரு ஆயா வந்து தொடப்பம் ரெடி பண்ணுகிறாங்க. என்ன தொடப்பாயா இது? இந்த தொடப்பமா? வீட்டு தொடப்பமா? எங்கே வலியுதுதோ அதுவா? அது பாருங்க தொடப்பம் ரெடி பண்ணிட்டாங்க வீடு பெருக்கிறதுக்கா. சூப்பர் சூப்பர். இதில் இல்லை, அங்கெல்லாம் வந்து இந்த ஒரு மாதிரி நீட்டாக இது அந்த தொடப்பில் தான் பெருக்கிறோம். இது கொஞ்ச நேரத்தில் இதை தொடப்பை ரெடி பண்ணிட்டீங்க. ஆனால் இதில் தான் பெருக்கணும்ல வீடு. இன்னும் ரெடி பண்ணணும், கொஞ்சம் தேவைப்படும்.
ஓ ஒரு கத்தியா இருக்கா உங்ககிட்ட? இல்லை, எப்பனா அந்த பக்கம் வந்தால் வாங்கிக்கிறேன். எங்கள் வீடு எங்கே? இங்கேயா? ஓஹோ, இதுதான் வீடா? பாட்டியோட வீடு இதுதான். சுலோசனாவா? சரி சரி சரி. நீங்கள் ஒண்டிக்கிறீங்களா அந்த வீட்டில்? அப்படியா? சரி சரி. ஓஹோ, ஆனால் எந்த பயமும் இல்லைல்ல மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறதுக்கா? ஓஹோ, சரி சரி சரி. எங்களுக்கு ஒன்றும் வைக்கல. சரி சரி ஐயா. இதுக்கு மேலே எப்படி விடுவாரோ முனேஸ்வரர் சென்னியம்மா வாடகாரிய இவங்கெல்லாம் எப்படி விடுவாங்களோ தெரியாது. எல்லாம் நல்லா தான் வச்சுருப்பாங்க நம்மள. அவங்களே நம்பிக்கிறோம்ல, நல்லா தான் வச்சுருப்பாங்க. அப்படியா? கோயில் இதுவாகுதா? இப்போதான் கட்டின்னுக்கிறாங்க. சரி சரி ஐயா. சரி வரேன் ஐயா. வந்து முனேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு, கட்டின்னுக்கிறாங்க. இது மலைக்கு அடிவாரத்தில் இருக்குது. மலைக்கு அடிவாரத்தில் நிறைய முனேஸ்வரர் கோயில் இல்லை கட்டுமான வேலை நடந்துன்னு இருக்குது. நம்ம மலைக்கு அடிவாரத்துக்கு வந்துட்டோம். நம்ம வந்த பாதை கிரிவல பாதை சுற்றி வந்துட்டோம், கோயில்கிட்ட வந்துட்டோம். நம்ம அங்கே பார்த்திங்கன்னா பாறை மேலே தெரியுது பாருங்க, வள்ளி குருவி ஓட்டின இடம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து கழனிக்கெல்லாம் அந்த குருவியெல்லாம் வந்தால் அது மேலே நின்று தான் வந்து குருவி ஓட்டுவாங்களாம் வள்ளியம்மை. இந்த பாறையிலெல்லாம் ஓடி ஆடியெல்லாம் விளையாடி இருக்காங்க இந்த மலையில். அவங்க கால் படாத இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் மண்டபம் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வள்ளிமலையில் ரொம்ப விசேஷமாக முக்கியமாக வந்து கல்யாணம் ஆகுதுங்கெல்லாம் வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, கிருத்திகை இந்த மாதிரி வந்து முக்கியமான விசேஷமான நாட்களில் வந்து முருகப்பெருமாளை கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கிட்டு விளக்கேற்றிட்டு போகிறாங்க. இங்கே வந்து உடனே வந்து வேண்டுதல் நிறைவேறின பிறகு இங்கேயே கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால தான் நிறைய மண்டபம் இங்கே அமைஞ்சிருக்கு. அடிவாரத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து அருள்மிகு இடும்பன் ஆலயம், வள்ளிமலை இடும்பன் சன்னதி இங்கே அமைஞ்சிருக்கு. இடும்பன் உள்ள மூலவர் ஸ்ரீ இடும்பன் மேலே போட்டிருக்கு. பக்கத்தில் பாலமுருகன், செல்வ விநாயகர், முன்னாடி வேல், அந்த சைடில் வந்து நவகிரகம், அதுக்கப்புறம் அம்மன் சன்னதி, சிவபெருமாள் சன்னதிலாம் அமைஞ்சிருக்கு. என்ன பண்ணுறீங்க? என்னது? என்னது தென்னை ஓலை இல்லையா? ஐயா வழியில் சூப்பர் சூப்பர். அடாடாடாடா, இந்த மாதிரி நாங்கள் முன்னெல்லாம் செஞ்சு விளையாடுவோம். நல்லா இருக்குதுமா. அந்த வழியிலோட இந்த வழியில் அழகாகுது. தென்னை ஓலை வழியில் இது ஒன்று வச்சுங்கிறேன், அந்த கையில் வழியில் அது. சரி, அப்புறமா நான் போட்டுடுறேன். யார் செஞ்சு கொடுத்தது? ஜெகனா? ஓகே ஓகே, சரி வாங்க போகலாம். இன்னும் நல்லா சுற்றணும். இவாக்கா கிட்ட கற்றுக்கினியா? இவாக்கா கிட்ட கற்றுக்கினியா? இந்த அக்கா கோல் சுற்றுல நம்பர் 1. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் கற்றுக்கினா நல்லா சுற்றுவான்லம்மா ஜெகனே. ஒரு நாள் கிளாஸ்லேயே ஒரு சுற்று கற்றுக்கினியா? நம்ம இங்கேருந்து தான் மலையை கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம். முருகப்பெருமாளுக்கு கற்பூரம் ஏற்றிட்டு சுற்றி ஒரு வழியாக திருப்பியும் மலைக்கு அடிவாரத்தில் வந்துட்டோம். நம்ம கிரிவலத்தை முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வள்ளிமலை கிரிவல பாதையை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கிரிவல பாதையை சுற்றி நிறைய கோவில்கள் அமைஞ்சிருக்கு. நம்ம சில கோவிலுக்குள்ளே நம்ம போய் வந்தோம். முதல் வந்து சித்தீஸ்வரர் சிவன் கோவில் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வெங்கடேச பெருமாள் கோவில் பார்த்தோம். அதோட வரலாறு அங்கே இருக்கிற குருக்கள் சொன்னார். அருமையான வரலாறு, அற்புதமான கோவில், அற்புதமான தரிசனம். இங்கே பார்த்திங்கன்னா மலைக்கு அடிவாரத்துலேருந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம். திருப்பி மலைக்கு அடிவாரம் வந்து முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி வந்து விசேஷ நாட்களில் வந்து இங்கே இருக்கிற பக்தர்கள் வந்து விளக்கேற்றி திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு போகிறாங்க. அது நடந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மண்டபம் அமைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபஸ்ட்லேயே காட்டினேன். இங்கே வந்து வேண்டிக்கின்னு நிறைய கல்யாணம் நடக்குது. இங்கே ரொம்ப சக்தி வாழ்ந்த கடவுள் முருகப்பெருமாள்
நம்ம சேனலில் வந்து வள்ளிமலையை பற்றி 3 வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்கிற முருகப்பெருமாள் கோவில், அதுக்கு அடுத்தது இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே கொஞ்சம் தள்ளி வந்து சூரியன் படாத தண்ணி ஆசிரமம் அமைஞ்சிருக்கு, அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது 3வது வீடியோவாக நம்ம வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே இருக்கிற தேர் திருவிழா நடைபெறும், 5 நாள் தேருன்னு சொல்லி, அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த 3 வீடியோவும் உங்களுக்கு பார்க்கணுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும் மலைக்கு மேலே இருக்கிற கோவிலும். இன்றைக்கி வந்து மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற கோவிலும், மலையை சுற்றி கிரிவல பாதையை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய். இப்போ நாங்கள் வந்து முருகப்பெருமாளை அற்புதமான தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பௌர்ணமி அதுவும் வந்திருந்தோம். நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா கிரிவல பாதையில் நிறைய பேர் இல்லை, நாங்கள் மட்டும் தான் சுற்றி வந்தோம். இப்போ வந்து சாயங்காலம் டைமில் வந்து ஜனங்க வந்து வரத்துக்கு ஆரம்பிப்பாங்க. நாங்கள் இப்போ வந்து கிரிவலம் முடிச்சிட்டோம், வீட்டுக்கு போக போகிறோம். எல்லாருக்குமே பாய் பாய் சொல்லிடுங்க. பாய்.